ஹாய் ஆல், வெல்கம் டு குடியா ரிவா vlogs. நான் உங்கள் ரிவா. இன்றைக்கி நம்ம கிரிங்கிள் டாப் எக்லெஸ் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பட்டரையும் சாக்லேட்டையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் நோட் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோவையும் வாட்ச் பண்ணுங்கள், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு சொல்லித்தரேன். அண்ட் ஒரு பவுலில் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துக்கிட்டு 45 செகண்ட்ஸ் லோ ஸ்பீடில் அதை பிளெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே பிளெண்ட் பண்ண தேவையில்லை. அண்ட் ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ண தேவையில்ல, ஒரே ஸ்பீட்லேயே லோ ஸ்பீட்லேயே வச்சுக்கோங்க. தென் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல சாக்லேட் அண்ட் பட்டர், அந்த சிரப்பை வார்மாக இருக்கிறத இதில் ஊற்றிக்கோங்க. எக் ரெசிப்பியில் நம்ம ஃபுல் கூல் பண்ணிவிட்டு தான் ஊற்றுவோம். ஆனால் எக்லெஸ் ரெசிப்பியில் சாக்லேட் சிரப்பை லைட்டாக வார்மாக இருக்கிறப்பவே ஊற்றிட்டு ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மிக்சர் திக்காகிற மாதிரி தெரியும். அப்போது நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டில் பாதி அளவான வாட்டரை ஊற்றி பிளெண்ட் பண்ணிக்கிட்டு இருங்க. தென் அகெயின் கொஞ்சம் திக்காகிறப்போ திருப்பி மீதி இருக்கிற வாட்டரையும் போட்டுட்டு பிளெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் 1 மினிட் இந்த டோட்டலாக பிளெண்ட் பண்ணால் போதும். அவனை ப்ரீஹீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அண்ட் டின்னையும் க்ரீஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பேட்டரை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் விட்டுட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிங்கன்னா பேட்ரு திக்காகிடும். ஸோ ஃபஸ்ட்டே அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டுட்டு அந்த மைதா, கோகோ பவுடர், சால்ட், பேக்கிங் பவுடர் அதெல்லாம் கலந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணணுன்ட்டு இல்லை, ஜஸ்ட் அந்த மாவு தெரியாத அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே போதும். ஓவர் மிக்ஸ் மட்டும் பண்ணிடாதீங்க, ரொம்ப நேரம் கலரிக்கிட்டே இருக்காதீங்க. அந்த லைட்டாக இருக்கிற அந்த மாவோட கலர் அந்த சாக்லேட் சிரப்போடு மிக்ஸ் ஆகி டார்க் ப்ரௌனாக ஆனால் போதும். ஸோ இது மாதிரி சைட்ஸையும் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு கீழேருந்தும் எடுத்து நல்லா கலக்கி விட்டுட்டு பார்த்திங்கன்னா ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அதை க்ரீஸ்டு டின்னில் பேன் ஊற்றிடுங்க. நான் டின்னையும் பட்டர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன், பார்ச்மெண்ட் பேப்பரையும் பட்டர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒட்டாமல் வர்றதுக்காக. அண்ட் ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 25 மினிட்ஸ் வைங்க. 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா டூத்பிக்கை வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்கள், டூத்பிக் ஒட்டாமல் வந்தோம். ஸோ கிரிங்கிள் டாப்போட ப்ரௌனி ரெடியாக இருக்கும். 1 ஹவர் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. 1 ஹவருக்கு அப்புறம் ஸ்லைசஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பெரிய ஸ்லைஸாக 9 ஸ்லைசஸ் போட்டிருக்கேன் 8 இன்ச் டின்னில். அசார்ட்டட் ப்ரௌனியாக கேட்டிருந்ததால் ஒரு ப்ரௌனி பீசஸையுமே நான் டிஃப்ரெண்ட் கனாஜ் வச்சு அதை டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸோ நல்லா ஃப்ளஃபியாக கூயி டெக்ஸ்சரோட கிரிங்கிள் டாப்போட ரெடியாக இருக்கிற ப்ரௌனி. ஸோ டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், மில்க் சாக்லேட்னு வச்சு நான் அதை டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ப்ரௌனி ரெசிபீஸை நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் பண்ண முடியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. Thank you for watching the video. See you all in the next video. Tata, bye bye.